தர்ம சம்ஸ்தாபனத்தில் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராக்கிரம் குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டலே ஆகியோரின் சரணங்களை நமஸ்காரம் செய்து இன்றைய தர்ம சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். நேற்றுக்கு 31வது டிசம்பர். அதனால இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு விஞ்ஞானபூர்வமாக கணிக்கப்பட்ட பாரதிய பஞ்சாங்கம் மற்றும் விஞ்ஞானம் அடிப்படை இல்லாத கிரிகோரியன் கேலண்டர். அதாவது 31வது டிசம்பர் நடு இரவில் புது வருடம் கொண்டாடுவது விஞ்ஞானபூர்வமானதா, அதை பற்றி நம்ம இன்றைக்கு விரிவாக தெரிந்து கொள்ள போகிறோம். எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். கிரிகோரியன் கேலண்டர் படி 31வது டிசம்பர் அன்று வருடம் முடிவடைந்த பிறகு, அதாவது நள்ளிரவு 12 மணிக்கு புது வருடம் ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவ முறை வழிமுறைப்படி நடக்கும் இந்த புது வருடத்தை இந்துக்களும் தங்களுடைய புது வருடமாகவே அதை கொண்டாடுகின்றனர். ஆனா இந்துக்களுடைய புது வருடம் எப்பொழுது வருகிறது? அது சித்திரை மாதம் முதல் நாள். அதுதான் நம்முடைய புது வருடம். இது சம்பந்தமாக, அதாவது 31வது டிசம்பர் அன்றைக்கு புது வருடம் கொண்டாடும் அந்த வழக்கம் அது சரிதானா என்பது பற்றின விவரங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இதுல முதலாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஹிந்து பஞ்சாங்கப்படி சித்திரை மாதம் முதல் நாளே புது வருடம் ஆரம்பிக்கிறது. ஆனால் தற்போது 31வது டிசம்பர் நள்ளிரவு புது வருட கொண்டாட்டம் நடைபெறுகிறது. இந்த வழக்கம் எப்பொழுதிலிருந்து ஆரம்பமானது அது நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஹிந்து காலக்கணக்கான பஞ்சாங்கம் திதிப்படி கணிக்கப்பட்டதாகும். அதன்படி ஒரு மாதத்துல பார்த்தோம்னா 2 பட்சங்கள் வருகின்றன. அதாவது பௌர்ணமி முதல் அமாவாசை வரைக்கும் கிருஷ்ணபக்ஷம், அமாவாசை முதல் பௌர்ணமி வரைக்கும் சுக்லபக்ஷம். அதாவது 14 தினங்கள் திதிகள். அதுக்கு பிறகு ஒரு நாள் பௌர்ணமி அல்லது அமாவாசை. இது போன்று ஒவ்வொரு மாதமும் வருகிறது. அதாவது ஒவ்வொரு பட்சத்திலும் பிரதமை முதல் சதுர்தசி வரைக்கும் அந்த 14 திதிகள். அதற்கு பிறகு பௌர்ணமி, அமாவாசை. இவ்வாறாக 2 பட்சங்கள் ஒவ்வொரு மாதமும் வருகின்றன. இப்ப ஆங்கிலேயர் பாரதம் முழுவதும் அவர்கள் ஆள ஆரம்பித்த பிறகு அவர்கள் பாரதிய வாசிகளுக்கு அப்பொழுதுதான் அந்த மேற்கத்திய கேலண்டர், ஆங்கிலேயனுடைய கேலண்டர், கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அது பிரசித்தமானது. ஆங்கிலேயர் தங்களுடைய ஆட்சி வசதிக்காக எங்கும் அந்த ஆங்கிலேய கேலண்டரையே உபயோகிக்க ஆரம்பித்தனர். அதன் பிறகு அவர்கள் தங்களுடைய அந்த மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், கல்வி முறைகளை நம் மீது புகுத்தினர். அதனால பாரதம் முழுவதுமே நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் அவர்களுடைய கேலண்டரையே உபயோகிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்பொழுது பாரதிய மக்களுக்கு ஏற்பட்டது. பாரதத்துல அதோடு கூட 19ஆம் நூற்றாண்டில் இருந்த அந்த தலைமுறையினர் அவர்கள் அந்த ஆங்கிலேயனுடைய பல பழக்கங்கள் அதன் மீது ஒரு கவர்ச்சி, அந்த ஒரு மோகம் அவர்களுக்கு ஏற்பட்டு அந்த கேலண்டருடைய உபயோகம் அதனால மிகவும் அதிகமானது. பாரதத்துல சுதந்திரம் அடைந்த பிறகு ஆங்கிலேயர் என்னவோ அவர்கள் திரும்பி சென்றனர். ஆனா அவர்களுடைய இந்த பழக்க வழக்கங்களை நம்முடைய பாரதிய தலைவர்கள் நம்முடைய பாரதிய பஞ்சாங்கத்தை புறக்கணித்து விட்டு அந்த ஆங்கிலேய கேலண்டரையே தொடர்ந்து உபயோகிக்க ஆரம்பித்தனர். இன்றும் அந்த வழக்கம் நீடித்து வருகிறது. அது மிகவும் துரதிருஷ்டவசமானது. ஆனா இந்துக்களாகிய நம்முடைய புராதன அதோட மிகவும் துல்லியமான பஞ்சாங்கத்தினுடைய மகத்துவத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. வேத வச்சனம் என்ன அப்படின்னா, துவாதச மாசைஹி சம்பத்சரஹ. அதாவது சம்பத்சர், ஒரு வருடத்திற்கு துவாதச மாசைஹி 12 மாதங்கள் உள்ளன அப்படின்றது வேத வாக்கு. இப்ப அடுத்த ஒரு கேள்வி ஒரு வருடத்திற்கு அந்த 12 மாதங்கள் எப்படி நிர்ணயமானது? இப்போ பார்த்தோம்னா எந்த வகை கேலண்டரா இருந்தாலும் ஒரு பொதுவான விஷயம் அதுல காணப்படுவது என்ன அப்படின்னா, வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பது ஒரு பொதுவான விஷயமாக அனைத்து கேலண்டர்களும் பின்பற்றப்பட்டு வருகின்றன. இதுல பாரதிய பஞ்சாங்கத்தினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம்.
இந்துக்களுடைய திதிப்படியான பஞ்சாங்கம் உலகின் மிக புராதனமான கால கணிப்பு ஆகும். அதன் பிறகே உலகத்தினுடைய மற்ற கேலண்டர்கள் உருவாயின. இந்து கலாச்சாரம் வந்து வேதத்தினால உருவானது, அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல, அபௌருஷமானது அப்படின்னு சொல்லப்படுது. ஈஸ்வரனால நிர்மாணிக்கப்பட்டதுனால அது வந்து சாஸ்திர பூர்ணமானது, பரிபூர்ணமானது. அதோட இந்து கலாச்சாரம் வந்து சைத்தன்யம் நிரம்பியதாக, மக்களுக்கு நலன் அளிப்பதாகவும் அது வந்து விளங்கி வருகிறது. இன்று பல்வேறு நோக்கங்களுக்காக நம்ம வந்து வெவ்வேறு விதமான புது வருடங்களை வந்து கொண்டாடும் வழக்கம் உள்ளது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப கிறிஸ்துவ புது வருடம் எப்படி 1ஆம் ஜனவரியோ, அதே போல அந்த பைனான்சியல் பேங்கிங் செக்டர்ல பார்த்தோம்னா 1ஆம் ஏப்ரல் அது வந்து புது வருடமாக கொண்டாடப்படுகிறது. வியாபார வருடம் வந்து பார்த்தோம்னா கார்த்திகை சுக்லபக்ஷ பிரதமை. அதோட கல்வித்துறையில வந்து அவர்களுடைய கல்வி வருட ஆரம்பம் வந்து ஜூன்ல ஆரம்பிக்கிறது. அதை தவிர சௌர வருடம், சாந்திர வருடம், சௌர சாந்திர வருடம், இது போன்ற பல்வேறு வருடங்கள் வந்து அதை வந்து பின்பற்றக்கூடிய வழக்கம் வந்து நம்முடைய பாரத தேசத்துல உள்ளது. ஆனா இந்த எல்லா விதமான வகைகள்லயும் ஒன்று பொதுவாக உள்ளது. அது என்ன அப்படின்னா, வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பது. இந்த வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பது வந்து எங்கிருந்து ஆரம்பமானது அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்துல அதனுடைய வேத வாக்கு துவாதச மாசைகி சம்பத்சரக, 12 மாதங்களை கொண்டது ஒரு வருடம் அப்படின்றது வேத வாக்கு. அதன் பின்புதான் வந்து இப்ப எல்லா கேலண்டர்லயும் அது வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. அதனால நாம வந்து அந்த வேத வாக்கின் மீது எவ்வளவு அபிமானம் கொள்ள வேண்டும் என்பது இதன் மூலம் நமக்கு வந்து தெரிய வருகிறது. இப்ப அடுத்து ஒரு கேள்வி, இந்து கால கணக்கினுடைய மகத்துவத்தை பற்றி நம்ம வந்து மேலும் பல விஷயங்கள் என்ன அப்படின்னு அதையும் வந்து தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய கலாச்சாரம் பஞ்சாங்கத்தை ஆதாரமாக கொண்டாது. அது வந்து விஞ்ஞான பூர்வமானதும் கூட, அது வந்து விஞ்ஞான ஆதாரமும் அதற்கு வந்து உண்டு. இந்துக்களுடைய பண்டிகைகள் பார்த்தோம்னா எல்லாமே வந்து சிறப்பான ஒரு விசேஷ திதி என்று கொண்டாடப்படுகிறது. அதாவது பண்டிகையினுடைய திதிப்படியே வந்து அவைகள் கொண்டாடப்படுகின்றன. ஒரு விசேஷ திதி என்று அந்த திதிக்குரிய தெய்வத்தினுடைய அதிர்வலைகள் மிக அதிக அளவு பூமிக்கு வருகின்றன. அதனால அந்த குறிப்பிட்ட காலத்துல அந்த மிகவும் பக்தி உணர்வோடு தர்ம சாஸ்திரப்படி அந்த பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது யார் அப்படி கொண்டாடுகிறார்களோ அந்த ஜீவன்களுக்கு அந்த முழு பயன் கிடைக்கிறது. அதோடு அந்த தெய்வத்தினுடைய சைத்தன்யமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. இது எப்படின்னா, இப்ப வந்து சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரங்களான ராமர், கிருஷ்ணர் இவர்களுடைய அந்த ஜென்ம திதியும் வந்து திதி என்றே கொண்டாடப்படுகின்றன. எப்படி ராமனுடைய பிறந்த நாள் வந்து ராம நவமி அன்று கொண்டாடப்படுகிறதோ, கிருஷ்ணனுடைய திதி வந்து பார்த்தோம்னா ஜென்மாஷ்டமி, அந்த அஷ்டமி திதியில வந்து கொண்டாடப்படுகிறது. ஏனென்றால் அந்த திதிப்படி உற்சவங்களை கொண்டாடுவதன் மூலமாக தான் அன்றைக்கு அந்த தெய்வத்தினுடைய அதிர்வலைகள் மிக அதிகபட்ச அளவு பூமிக்கு வருவதனால அதனுடைய முழு பலனும் அதை கொண்டாடும் மக்களுக்கு வந்து கிடைக்கிறது. திதிகளுடைய சாஸ்திரத்தை தெரிந்து கொள்வதனால இந்து கலாச்சாரப்படியான பஞ்சாங்கம் எவ்வளவு ஒரு பரிபூர்ணமானது, ஆழ்ந்த சிந்தனையோடு சாஸ்திர பயிற்சியோடு செய்யப்பட்டுள்ளது என்பது வந்து கவனத்திற்கு வருகிறது. இதை தெரிந்து கொள்வதனால நம்முடைய அபிமானம் வந்து எப்படி அதிகரிக்காமல் இருக்க முடியும்? இன்று நம்முடைய புழக்கத்தில் வந்து ஆங்கில கேலண்டர் அது வந்து வெறும் 2020 வருடங்கள்னா அதுல வந்து பூர்த்தி ஆனது. 2020 வருடங்கள் முற்பட்டதுன்னா ஆங்கிலேய கேலண்டர். ஆனா வேத காலத்தில் இந்து கலாச்சார பஞ்சாங்கத்தை பற்றி சிந்தனை செய்தால் அது எண்ணிக்கையில் அடங்காத வருடங்களை கொண்டது அப்படின்றது, அவ்வளவு பழமையானது அப்படின்றது தெரிய வரும். ஒண்ணும் இல்லை, இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டோம்னா அது வந்து 4,32,000 வருடங்களை கொண்டது. அதுல வந்து நாம இப்ப வந்து கலியுகத்துல 5,121 வருடங்களே முடிவடைந்துள்ளன. 5,122 வருடத்துக்கு வந்து இப்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. இதுல இருந்து ரிஷி முனிவர்கள் மற்றும் நம்முடைய புராதன இந்து தர்ம கலாச்சாரத்தினுடைய மகத்துவம் வந்து நமக்கு தெரிய வருகிறது. இது வந்து நீங்களும் சிந்தனை செய்ய வேண்டும். எந்த காலக்கணக்கு வந்து விஞ்ஞான பூர்வமானது அப்படின்றத வந்து நாம அனைவருமே சிந்தனை செய்ய வேண்டும். இப்ப விஞ்ஞான கண்டுபிடிப்பின்படி
நிர்மாணம் வந்து நம்ம படைப்பினுடைய நிர்மாணம் லட்சக்கணக்கான வருடங்கள் முற்பட்டது. ஆனா கிறிஸ்துவ கால கணக்குப்படி பார்த்தோம்னா அந்த படைப்பு, இறைவனுடைய படைப்பு வெறும் 6024 வருடங்கள் தான் வந்து முற்பட்டது. அந்த இதிகாசம் மட்டுமே. இப்ப இந்து கால கணக்கு மற்றும் கிறிஸ்துவ கால கணக்கில் உள்ள வித்தியாசம் என்ன, அதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவ கால கணக்குப்படி இப்பொழுது நாம வந்து 2020 வருடங்கள் முடிவடைந்துள்ளன. இதற்கு முந்தைய காலத்தை நம்ம வந்து கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலம், கிமு அப்படின்னு வந்து சொல்கிறோம். கிறிஸ்து பிரிவினுடைய நம்பிக்கையின்படி கடவுள் படைப்பை வந்து 4004 வருடங்கள் முன்பு படைத்தார் அப்படின்னு அவர்கள் வந்து நம்புகின்றனர். இவற்றையும் சேர்த்து மொத்தம் அவர்களுடைய கால கணக்கு படி பார்த்தோம்னா 6024 வருடங்கள் தான் ஆகின்றன. நம்முடைய உலகம் படைத்து 6000 வருடங்கள் தான் தோராயமாக ஆகின்றன. உண்மையில நவீன விஞ்ஞானப்படியான ஒரு ஆராய்ச்சி நிரூபணம் பற்றி அதன்படியும் பார்த்தோம்னாலும் லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டன நம்ம உலகம் படைக்கப்பட்டு அப்படின்றது தெரிய வருகிறது. அதனால விஞ்ஞான கண்ணோட்டப்படியும் கிறிஸ்துவ கால கணக்கு அபூர்ணமானது, தவறானது அப்படின்றது தெரிய வருகிறது. இந்து கால கணக்குப்படி 5000 வருடங்களுக்கு முன்பு மகாபாரத யுத்தம் நடந்தது மற்றும் அந்த சமயத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு பகவத் கீதோபதேசம் செய்துள்ளார். அத்தகைய அந்த பகவத்கீதையை இன்றும் வந்து நம்ம உலகத்தினுடைய பல நாடுகள்ல பல மக்கள் வந்து அதை படித்து அதன் மூலமாக பயன் பெறுகின்றனர். அது பூஜைக்குரிய ஒன்றாக இன்றைக்கும் வந்து விளங்குகிறது. இது கடந்த காலம் வந்து பார்த்தோம்னா துவாபர யுக முடிவுல வந்து இது நடந்துள்ளது. அதற்கு முந்தைய காலம் வந்து திரேதா யுகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கு முந்தைய காலம் வந்து சத்திய யுகம். அதாவது இதிலிருந்து தெளிவாக தெரிவது என்னவென்றால் பூமியினுடைய நிர்மாணம் 6000 வருடங்கள் மட்டுமே முற்பட்டது அல்ல அப்படின்றது மிக தெளிவாக தெரிகிறது. மேற்கத்திய கால கணக்கு எவ்வளவு வந்து தவறான ஒரு கணக்கை கொண்டுள்ளது, அபூர்ணமானது என்பதும் வந்து நமக்கு தெரிய வருகிறது. விவாதத்திற்கு உரியது என்பது தெரிய வருகிறது. இத்தகைய கால கணக்குப்படி நாம் வந்து புது வருடம் கொண்டாடுவது வந்து விஞ்ஞானப்படி விஞ்ஞானத்தினுடைய லட்சணமாக இருக்க முடியுமா, விஞ்ஞானபூர்வமாக அது வந்து இருக்க முடியுமா அப்படின்றத நம்ம சிந்திக்க வேண்டும். மேற்கத்திய மக்களிடம் கால கணக்கை அளக்கும் வழி வந்து அவர்களிடம் இருந்தது கிடையாது. அதுவே இந்து கால கணக்குப்படி படைப்பு ஆரம்பித்து 3 யுகங்கள் முடிந்து 4வது யுகம் ஆரம்பமாகிவிட்டது. அதிலும் கலியுகம் ஆரம்பித்து இப்பொழுது 1121 வருடங்கள் வந்து முடிவடைந்து உள்ளன. இந்த விஷயம் பார்த்தோம்னா மிகவும் வியாபகமானது. இதனுடன் ஒப்பிடும் பொழுது கிறிஸ்துவ கால கணக்கு எவ்வளவு தவறுகள் நிறைந்தது, முழுமையானது அல்ல என்பது வந்து நமக்கு தெரிய வருகிறது. அதனால ஒரு விதத்துல இவை இரண்டையும் நாம வந்து ஒப்பிட கூட முடியாது. இதை புரிந்து கொள்ள நாம வந்து சில குறிப்புகளை பார்க்கலாம். பிரம்மாவின் மூலமாக படைப்பு நடந்தது அப்படின்றது நமது சாஸ்திரங்களுடைய கூற்று. அன்றிலிருந்து இன்று வரை எழுதப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அதற்கு பிரமாணமாக நம்முடைய தர்ம சாஸ்திரங்கள்ல நூல்கள்ல வந்து அதை பற்றின குறிப்புகள் அந்த கிரந்தங்களில் வருகின்றன. அதை பற்றி நம்ம வந்து சிறிது தெரிந்து கொள்ளலாம். அதாவது நம்முடைய பாரதிய விசால கால கணக்கு எத்தகையது அப்படின்றது சிறிதளவு தெரிந்து கொள்ளலாம். இப்ப அதுல வந்து பார்த்தோம்னா சத்திய யுகம், முதலாவது யுகம், அது வந்து 17,28,000 வருடங்களை கொண்டது. அதற்கு பின்பு வரக்கூடிய திரேதா யுகம் வந்து 12,96,000 வருடங்களை கொண்டது. அதற்கு பிறகு துவாபர யுகம் வந்து 8,64,000 வருடங்களை கொண்டது. அதற்கு பிறகு நாம இப்ப இருக்கக்கூடிய கலியுகம் 4,32,000 வருடங்களை உள்ளடக்கியது. இந்த 4 யுகங்களும் சேர்ந்ததுதான் ஒரு சதுர் யுகம் அப்படின்னு கூறப்படுகிறது. அப்படி 1000 சதுர் யுகங்கள் சேர்ந்தாதான் பிரம்மனுடைய ஒரு நாள், அதாவது கல்பம், ஒரு கல்பம் வந்து ஆகிறது. எவ்வளவு சூக்ஷ்மமான கால கணிப்பு தகவல்கள் தர்ம கிரந்தங்களில் கிடைக்கின்றன என்பது வந்து இதன் மூலமாக நமக்கு வந்து கவனத்திற்கு வருகிறது. பாரதத்தினுடைய பெருமை மிகுந்த அந்த விஞ்ஞான இதிகாசம் மேற்கத்திய விஞ்ஞானிகளையும் வெட்கப்பட வைக்க வேண்டிய ஒன்று. காலக்கணிப்பு, அத்தகைய நம்முடைய காலக்கணிப்பு எந்த அளவு வியாபகமானதோ அந்த அளவு அதி சூக்ஷ்மமாகவும் அது வந்து உள்ளது.
காலக்கணக்கின் அதி சூக்ஷ்ம பயிற்சியை நம்முடைய புராதன பாரதத்தினுடைய ரிஷி முனிவர்கள் செய்துள்ளனர். வேத காலத்திற்கு பிறகு அதி விசாலமான அதி சூக்ஷ்மமான காலக்கணிப்பை பாரதம் செய்துள்ளது. இதற்காக ரிஷி முனிவர்களுடைய சரணங்களை நாம் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது போராது. அடுத்து நம்ம திரையில ஒரு புத்தகத்தினுடைய அந்த படத்தை பார்க்கலாம். தியோஜனி ஆஃப் ஹிந்துஸ். அதாவது இது என்ன கேள்வி அப்படின்னா, விஞ்ஞானிகள் பூமியினுடைய வயது லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முந்தையது அப்படின்னு கணித்துள்ளனர். இப்ப மேற்கத்திய விஞ்ஞானிகள் நம்முடைய இந்த கால கணிப்பை பற்றி அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளலாம். முக்கியமா 2 விஞ்ஞானிகளுடைய கருத்தை நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுல தியோஜனி ஆஃப் ஹிந்துஸ் இந்த புத்தகத்தை இன்றைய கலிக ஆரம்பம் பற்றி ஐரோப்பாவினுடைய பிரபல வானவியல் நிபுணர் பெய்லி அப்படின்றவர் கூறுகிறார். இந்துக்களுடைய வானவியல் கணிப்பு இன்றும் உண்மையாக உள்ளது. இது கிறிஸ்துவுக்கு முன்பு 3000 வருடங்களுக்கு முன்பே செய்யப்பட்டது. இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் ஞானம் அதி உச்ச நிலையில் இருந்து வந்துள்ளது அப்படின்ற அவருடைய கருத்து. வானவியல் நிபுணர் பெய்லி அவர்கள் அவருடைய புத்தகமான தியோஜனி ஆஃப் ஹிந்துஸ்ல இவ்வாறான அவருடைய கருத்தை வெளியிட்டுள்ளார். அடுத்து இன்னொரு முக்கியமான விஞ்ஞானி அவருடைய புத்தகம் பற்றியும் நம்ம பார்க்கலாம். திரையில அதை பார்க்கலாம். ஐரோப்பாவின் பிரபல பிரம்மாண்ட விஞ்ஞானி, அதாவது ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் கார்ல் சேகன், அவர் தன்னுடைய புத்தகமான காஸ்மாஸ் அதில் அவர் கூறியுள்ள விஷயம் என்ன அப்படின்னா, உலகில் ஹிந்து தர்மம் மட்டுமே இந்த பிரம்மாண்டத்தில் உற்பத்தி மற்றும் லயம் மாறி மாறி நடந்து வருகிறது அப்படின்னு அந்த கூற்றை வெளிப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட ஒரே தர்மம் ஹிந்து தர்மம் தான். இந்த ஒரு தர்மத்தில் தான் காலம் அதி சூக்ஷ்மத்திலிருந்து மிக பிரம்மாண்ட அளவு வரை அளக்கப்பட்டு உள்ளது. சாமானியமான ஒரு பகல் இரவு முதற்கொண்டு மிக பிரம்மாண்டமான நமது கற்பனைக்கு எட்டாத ஒரு கால அளவான 8 அரபு 64 கோடி வருடங்கள் பிரம்மாவனுடைய ஒரு பகல் இரவு என்ற கணிப்பு வரை நம்முடைய இந்த ஹிந்து தர்மத்துல இந்த கால கணிப்பு உள்ளது. இது நவீன விஞ்ஞானிகளின் வானவியல் ஆராய்ச்சியுடன் அதனுடனும் இந்த கணிப்பு இந்த கால கணக்கு ஒத்து போகிறது. இந்த கணிப்பு பூமி மற்றும் சூரியனுடைய பிறப்பிற்கு முன்பே ஏற்பட்டுள்ளது. அதோடு இதை காட்டிலும் நீளமான கால கணிப்பும் இந்து தர்மத்தில் உள்ளது அப்படின்னு அவர் மிகவும் பெருமையாக அதை இந்து தர்ம கால கணிப்பு பற்றி அவர் கூறுகிறார். அடுத்து ஒரு கேள்வி. இன்று மேற்கத்திய கால கணிப்பின்படி இரவு 12 மணிக்கு பிறகு ஒரு நாள் மறுநாள் ஆரம்பமாகிறது அப்படின்னு நம்ம கருதுகிறோம். இது சரிதானா அப்படின்னு அது தெரிந்து கொள்ளலாம். பிரம்மா அவர்கள் இந்த மனித படைப்பின் அமைப்பு மற்றும் கால கணிப்பை முழுவதும் ஒரு இயற்கையோடு ஒத்து போனதாக இயல்பானதாக அவர் அமைத்துள்ளார். அது அதற்கான ஒரு ஸ்லோகமும் உள்ளது. சைத்திரமாசே ஜெகத் பிரம்மா சத் சர்ஜ பிரத மேகனே சுக்லபக்ஷே சமக்ரேது ததா சூரியோதயே சதி அப்படின்னு ஜோதிட பற்றிய தகவல்களை தரும் ஹிமாத்ரி நூல்ல இது வருகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சித்திரை சுக்லபக்ஷ பிரதமை தினம் சூரியோதய தினத்தில் பிரம்மா அவர்கள் உலகை படைத்தார். அன்றிலிருந்துதான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. அன்றிலிருந்தே இந்த கால கணிப்பும் ஆரம்பமாகி உள்ளது என்பது தெரிய வருகிறது. இந்த கூற்றின்படி பார்த்தோம்னா சூரியன், சந்திரன், மங்கள கிரகம், பிருத்வி மற்றும் நட்சத்திரங்கள் ஆகியவற்றின் நிர்மாணத்திற்கு முன்பு இந்த 3 லோகங்களுமே அந்தகார இருளில் மூழ்கி இருந்தது அப்படின்னு தெரிய வருகிறது. சூரிய தேவனின் காரணமாக இந்த பூமியில் ஒளி மட்டுமல்ல, அதோடு கூட அதைவிட முக்கியமாக பகவான் ஆதித்யனுடைய அந்த ஜீவன் தரும் சக்தியால் பூமியின் மீது அனைத்து வகை ஜீவன்களும் உயிர் அந்த ஒரு செழித்து வளர்ந்து வருகின்றன. இக்காரணத்தினால நடு இரவிற்கு பதிலாக சூரியோதய சமயத்தில் தான் மறுநாள் ஆரம்பமாவது. அதுவே விஞ்ஞான பூர்வமானதும் கூட அப்படின்றது தெரிய வருகிறது. அடுத்த ஒரு கேள்வி சூரியோதயத்திலிருந்து படைப்பு ஆரம்பமானது, நாளும் ஆரம்பமாகிறது என்பது தெரிய வருகிறது. ஆனா ஹிந்துக்கள் பார்த்தோம்னா நடு இரவில் மறுநாள் ஆரம்பிப்பதாக நாம கொள்கிறோம். நடு இரவில் பல பேர் நம்ம பார்க்கலாம். நடு இரவில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை அவர்கள் தெரிவிக்கும் வழக்கமும் உள்ளது.
இது பற்றி இது சரிதானா அதையும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ அந்த நேர காலக்கணக்கு வந்து எதை ஆதாரமாக கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்தினுடைய காலக்கணக்கு இங்கிலாந்தினுடைய கிரீன்விச் கிராமம் அது வந்து உலகத்தினுடைய நேரத்தை நிர்ணயிக்கும் கேந்திரமாக விளங்குகிறது. இங்கிலாந்துல இரவு 12 மணி ஆகும் பொழுது பாரதத்துல வந்து பார்த்தோம்னா அந்த சூரிய தேவனின் உதயத்திற்கு பிறகு அதிகாலை 5:30 மணி நேரம் ஆகிறது. ஒரு விதத்துல அவர்கள் வந்து பாரதத்தினுடைய சூரியோதயத்தை அங்கீகரித்து அதே சமயத்தை தான் தினத்தின் ஆரம்பமாக அவர்கள் வந்து நிர்ணயித்துள்ளனர். ஆனா நாமும் இந்த சாஸ்திரத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றி நாமும் வந்து அந்த நள்ளிரவுக்கு பிறகு மறுநாள் ஆரம்பமாகிறது அப்படின்னு வந்து தவறான வழக்கத்தை இன்று வரைக்கும் கடைபிடித்து வருகிறோம். இது முழுவதும் சாஸ்திரத்திற்கு விரோதமானது. இன்றிலிருந்து இது பற்றின விழிப்புணர்வு நாம் வந்து மற்றவர்களிடமும் வந்து ஏற்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. அதனால இதன் மூலம் பெருமளவு இந்துக்கள் விழிப்படைந்து ஊக்கம் பெற வேண்டும். அதுவே வந்து நாம ஈஸ்வர சரணங்களில் நாம் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அதனால இன்றைக்கு இந்த சத்சங்கத்தை வந்து 31வது இரவு டிசம்பர் ஏன் புது வருடத்தை கொண்டாடக்கூடாது, அதோட மேற்கத்திய கேலண்டர் மற்றும் நம்முடைய புராதன பாரதிய பஞ்சாங்கம் இவற்றிடையே உள்ள வேதம் வித்தியாசம் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து நாம் இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நம்முடைய நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.